ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ வந்து சேம் கிளாஸ் தான், ஓகேவா, சேம் கிளாஸ் தான், இந்த கிளாஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது இந்த கிளாஸ் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ தனியா நம்ம கிளாஸ் எழுதுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த சேம் காலம் வித் சேம் ஸ்டைல் வேற எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதை ஒரு கிளாஸ் போட்டு எழுதலாம். ஓகேவா, ஸோ காலம் 1 காலம் 1 காலம் 1 அப்படின்னு நம்ம போட்டு எழுதலாம். ஸோ அதே இது இங்க வர கிளாஸ் இங்க மட்டும்தான் நமக்கு வரும், வேற எங்கேயுமே நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்னா இந்த கிளாஸ் போடுறது கூட அவசியம் இல்லை. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எழுதுறேன். என்ன எழுதுனேன், பேரண்ட் கிளாஸை வச்சு உள்ள டிவ்வ காமனா கால் பண்ணிட்டேன். ஸோ இதுல என்ன ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா, இங்க எக்ஸ்ட்ராவா எழுதுற கிளாஸ் ஈக்குவல் டு கால் 1 அப்படின்றத ரிப்பீட் பண்ணியிருந்தோம். ஸோ அது ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இது ஒன்று. பட் இது இங்க வர கிளாஸை நம்ம வேற எங்கேயாவது யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு கிளாஸ் போட்டு எழுதுறது தான் நல்லது. ஓகேவா, இல்லைன்னா இது இந்த வர கிளாஸ் போட்டு எழுதலாம், இல்லை அப்படின்னா இந்த மொத்த டிப்பும் எங்கேயாவது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் float left பண்றதுல color bold. ஓகே, ஸோ ஓகே, இது ஏன் பக்கத்துல வருது, ஸோ இது ஏன் பக்கத்துல வருது அப்படின்னா நம்ம ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துருக்கோம். ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்தா நம்ம என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் கடைசியா டிப்பு முடியும் போது கிளியர் கொடுக்கணும். ஓகேவா, ஃப்ளோட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளியர் கொடுக்கல அப்படின்னா இது மாதிரி பக்கத்துல வரும். ஸோ இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை, சும்மா எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ நீ இந்த மொத்த டிப்புமே எங்கேயாவது யூஸ் பண்ண போற அப்படின்னா இந்த பேரண்ட் கிளாஸோட சேர்த்து யூஸ் பண்ண போற அப்படின்னா நீ இப்படி சிஎஸ்எஸ் எழுதுறது, பேரண்ட் கிளாஸோட சேர்த்து சிஎஸ்எஸ் எழுதுறது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க உள்ள இருக்க டிப்பு மட்டும் எங்கேயாவது யூஸ் ஆகும், சேம் ஸ்டைல் நம்ம எங்கேயாவது ரிப்பீட் ஆகும் அப்படின்னா அது ஒரு கிளாஸ் போட்டு எழுதுறது தான் நல்லது. ஓகேவா, ஸோ இதனால வந்து நம்ம கோட் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஃப்ளோட் லெஃப்ட்டுக்கும் டிஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ ஃப்ளோட் லெஃப்ட் போட்டா என்ன பிரச்சனை அப்படின்னா இதுக்கு ஒரு கிளியர் ஃபிக்ஸ் போடணும். ஸோ இது வந்து ஓல்டு மெத்தட். ஓகேவா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு போட்டுட்டு உள்ள எத்தனை டிப்பு போட்டாலுமே அது வந்துடும். ஃப்ளோட் லெஃப்ட்ல என்ன பிரச்சனைனா பக்கத்துல வர ஆரம்பிச்சிடும் அன்லெஸ் யூ ஆர் கிவிங் கிளியர் கொடுக்காம நீ போட்டனா பக்கத்துல வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஃப்ளோட் லெஃப்ட். ஸோ நம்ம ஃப்ளோட் லெஃப்ட்டை வந்து அவாய்ட் பண்றோம், டிஸ்பிளே ஃப்ளக்ஸுக்கு போறோம். ஓகேவா, ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது வந்து நம்ம செப்பரேட் கிளாஸா பார்ப்போம். ஓகேவா, ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, ஃப்ளோட் லெஃப்ட்டுக்கும் டிஸ்பிளே ஃப்ளக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம காலம் வச்சு நம்ம பார்க்கறோம். ஓகேவா, ஸோ காலம் போடும்போது எப்பவுமே ரோ போடணும். ஸோ ரோ போட்டால் தான் காலம்ஸும் ஒர்க் ஆகும். ஓகேவா, நம்ம காலம் MD4 போட்டுருவோம். ஸோ MDன்றது மீடியம் டிவைஸ். ஸோ மீடியம் டிவைஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ காலம் 1 2 3. ஸோ காலம் 1 2 3. ஓகேவா, ஸோ மீடியம் டிவைஸ் காலம் 1 2 3 போட்ட ஓகே 1000ல இருந்து நான் கம்மி பண்ணிட்டே வரேன். என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த டிவைஸ் இந்த காலமோட விட்டு கம்மியாயிட்டே வரும். ஸோ இது வந்து எம்டின்றது மீடியம் டிவைஸ். மீடியம் டிவைஸுக்கு என்ன விட்த் இருக்குன்னா 768. ஸோ மீடியம் டிவைஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 768. ஸோ 768க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ 768 வரைக்கும் தான் இந்த 4ன்றது வேல்யூ நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, 100% ஆயிடும் வித்து.
புரியுதா? ஸோ இதை வந்து நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ எம்டியோட சைஸ் 768. 768 விட கம்மியா போச்சுன்னா இது வித் 100% ஆயிடும். ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ணோம், இல்ல எனக்கு 768 இல்ல, எனக்கு 576 வரைக்குமே வந்து 4 4 வரணும். ஐ மீன் காலம் 1 காலம் 2 காலம் 3 வரணும் அப்படின்னா எம்டி மாத்திட்டு எஸ்எம்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான்ப்பா எஸ்எம் எம்டி லார்ஜுக்குலாம் டிஃபரன்ஸ். இப்போ எவ்வளவு எந்த இடத்துல ரீசைஸ் பண்ணா இது 100% ஆகும்? இந்த ஸ்கிரீன் சைஸ் எஸ்எம்னு போட்டாச்சு, நம்ம ரீசைஸ் பண்ணிட்டே வரோம். எந்த பிக்சலுக்கு அப்புறம் இது வந்து 100% ஆகும்? புரியுதாப்பா நான் சொல்றது? புரியுதுண்ணா. இப்ப எம்டி போட்டோம், 768க்கு கம்மியா வரும்போது 100% ஆகுது. ஓகேவா? சோ எஸ்எம் போட்டிருக்கோம், இது 576 வரும்போது வித் 100% ஆகும். ஸோ 576 வரைக்குமே இது வந்து வித் பக்கத்துல ஒரு காலம் 1 காலம் 2 காலம் 3 இருக்கும். 575 வந்த உடனே 100% ஆயிடும். ஸோ 100. ஸோ இது என்னன்னு புரியுதா? நீ இப்போ வந்து மொபைல்ல இப்போ டெஸ்க்டாப்ல பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற டிவ் நீ எஸ்எம்னு போட்ட உடனே இந்த விட்டு வரும்போது கீழே வந்துடும். ஸோ நீ மொபைல்ல பார்க்கும்போது பக்கத்துல நிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. கரெக்டா? கீழே தான் வரும். ஒரு டிவ் நீ போடுற அப்படின்னா டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு இருக்கும். மேக்சிமம் எந்த டிவைஸ்ல வரைக்கும் காமிக்க முடியுமோ அதை காமிச்சிட்டு, மொபைல்ல பார்த்தா ஆப்வியஸ்லி அது வந்து மேலேயும் இங்க இருக்க லெஃப்ட்ல இருக்க டிப்பு மேலேயும் ரைட்ல இருக்க டிப்பு கீழேயும் தான் வரும். ஸோ அதுதான் இப்ப நம்ம காலமா நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஸோ நீ என்ன இங்க எஸ்எம் போடுறியோ எம்டி போடுறியோ, ஸோ அந்த விட்டு வரைக்கும் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கொடுக்குறோமோ 4 கொடுக்குறியோ 3 கொடுக்குறியோ காலம் விட்டு அது வரைக்கும் பக்கத்துல வரும். ஓகேவா? ஸோ மொபைல் டிவைஸ்க்கு நீ யூஸ் பண்ற இது இல்லை, இதுதான் வந்து மேக்ஸிமம் மொபைல் டிவைஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ மொபைல் டிவைஸ் வரும்போது எனக்கு இது கீழே வரணும் அப்படின்னா நீ எஸ்எம்னு போட்டுருவ. புரியுதா? ஸோ இது வந்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணாதான் இது வந்து உங்களுக்கு கரெக்டா புரியும். ஓகேவா? ஸோ எஸ்எம் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அடுத்த எஸ்எம்க்கு அப்புறம் என்ன இருக்கு? எக்ஸஸ். எக்ஸஸ்ன்னு போட்டா என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸஸோட வித்து 576. ஓகே. ஓகே. ஸோ ஆக்சுவலி எக்ஸஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து லெஸ் தென் 576. ஓகேவா? ஸோ எக்ஸஸ் வந்து லெஸ் தென் 576. ஸோ இது நார்மலாவே பார்த்தோன்னா இது 100% தான் விட்டு. ஸோ உனக்கு வந்து டெஸ்க்டாப்லயே பார்த்தோன்னா 100% தான் வரும். இது ஹோவர் பண்ணி வித் செக் பண்ற, வித் பார்த்தீங்கன்னா 100%. ஸோ எக்ஸஸ் போட்டேன்னா வித் 100%. எஸ்எம் போடுற, ரெஃப்ரெஷ் பண்ற, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாக்குற வித் வந்து 33%. ஓகேவா? ஸோ உனக்கு வந்து ஸோ வித்னா என்னன்னு தெரியுமாப்பா உங்களுக்கு? தெரியும்ண்ணா. வித் ஓகே 33%னா ஆக்சுவலி 100%ல இருந்து 33 மூணு இதுவா வருது. ஓகேவா? ஸோ இது எஸ்எம்னா எஸ்எம் வந்து 576 நம்ம பார்த்தோம். 576 வரைக்கும் பக்கத்துல இருக்கு. கம்மியாகும் போது 100% ஆயிடும். பட் இதே சேம் எக்ஸஸ் நீ போட்டனா டெஸ்க்டாப்லயுமே கீழே தான் வரும்.
ஸோ இதுதான் வந்து எக்ஸஸ் வருது. நீ வந்து டெஸ்க்டாப்லயே எனக்கு வந்து இது கீழே கீழே தான்ப்பா வரணும், ஒன்று கீழே ஒன்று தான் வரணும்னா நீ எக்ஸஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுதான்ப்பா பேசிக். ஓகேவா? மீடியா குவரிஸும் இந்த காலம் எப்படி யூஸ் பண்றது, இதுல என்ன டவுட் இருந்ததுன்னா இப்பயே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இல்ல வேணாண்ணா, இதுவே புரிஞ்சிச்சுண்ணா. புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்சிச்சுண்ணா. ஓகே. ஸோ இது பாக்கி எல்லாம் வந்து ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றது நம்ம இதுலயே ரெஃபர் பண்ணிப்போம். ஸோ ரோ காலம், நீ ஜஸ்ட் காலம் இது வந்து இங்க பார்த்தேன்னா நம்ம டாக்குமெண்டேஷன்ல இந்த கிளாஸ் இதுதான் கோடு, இதுக்கு அதுக்கான அவுட்புட். ஓகேவா? ஸோ 1 of 2. ஸோ 1 of 2ன்னு சொல்றது இதுதான். ஸோ 1 of 2, 2 of 2, 2 of 2ன்னு சொல்றது இதுதான். ஸோ இதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா கண்டெய்னர், நம்ம எப்பயும் போடுற மாதிரி கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ள ரோ, ஸோ ரோக்குள்ள காலம், கிளாஸ் காலம், இங்க ஒரு காலம் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் காலம் போட்டாலே வந்து பக்கத்துல வந்துடும் இந்த மாதிரி. அதே மாதிரி நீ இது வந்து நான் வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே ஃபிளக்ஸ்ன்னு போட்டால அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ அதே மாதிரி ரோக்குள்ள காலம் காலம் காலம், ஸோ 3 போறாங்க. ஸோ 3 போட்டோம் பக்கத்துல இன்னொன்னு போட்டாங்கன்னா அதாவது 1 of 2, 1 of 3, 2 of 3, 3 of 3, 1 of 3, 2 of 3, 3 of 3. இன்னொரு ஒரு டிவ் போட்டு 4ன்னு போட்டுருந்தாங்கன்னா அதுவும் இது பக்கத்துல வரும். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 of 3, 2 of 3 வைடர், 3 of 3. ஸோ வைடர்னா கொஞ்சம் வித் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கும் வித் கம்மியா இருக்கு, இது வித் அதிகமா இருக்கு. நீங்க இது பாத்தீங்கன்னா காலம் 6 யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 6ன்றது வந்து இந்த 6ன்றது 12ல பாதி, 12 கிரிட் தானே நம்ம யூஸ் பண்றோம், 12ல பாதி 6. அப்போ நடுவுல வர்றது இந்த மொத்த வித்துல இருக்க பாதி வித்து, இங்க இருந்து இது வரைக்கும் இருக்க மொத்த வித்துல பாதி வித்து இதுவே எடுத்துக்கும், அதான் 6. இப்போ 8 போட்டோன்னா மிச்சம் இருக்க கிரிட்ல எவ்வளவு இருக்கு, 12 - 8 வந்து 4ஆ. ஸோ இதுக்கு வந்து 2வும் இதுக்கு வந்து 2வும் போகும். ஸோ அந்த மாதிரி வந்து கிரிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். இங்கே கேப் வருது, இங்கே கேப் வருது. நம்ம லே அவுட்ல வந்து நடுவில் மட்டும்தான் டிவ் இருக்கு, ஏதோ ஒரு இமேஜ் வருது, இந்த பக்கமும் கேப் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் எம்டி சென்டர். ஓகேவா? ஸோ நம்ம காலம் பார்க்கறது நீங்க எப்படி விஷுவலைஸ் பண்ணோம்னா வெப் பேஜ்ல இருக்க வித் ஐ மீன் ஒரு செக்ஷனா விஷுவலைஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ செக்ஷன்னா அன்னைக்கு ஒரு சைட் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது ஒரு காலம், இது ஒரு இமேஜ் இருக்கிறது ஒரு காலம். ஓகேவா? ஸோ பேசிக்கா நீ இது பார்த்தோன்னே இந்த இமேஜை விட இந்த விட்த் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா 8:4 யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து 7:5 யூஸ் பண்ணலாம். இது வந்து காலம் 7ஆகவும் இது 5ஆகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒரு டிவாவும் இது ஒரு டிவாவும் அப்படிதான் இங்க போட்டிருக்காங்க. ஸோ நம்ம காலமா யூஸ் பண்றோம். இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம காலம் 4, இப்பதான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா காலம் 4 காலம் 4 காலம் 4. ஸோ அப்பனா 3 வந்து நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்சிவ் ஆனா எப்படி வருது? ஸோ ரெஸ்பான்சிவ் ஆகும்போது கீழே வந்து ஆப் டெவலப்மெண்ட், அதுக்கு கீழே டெக்னாலஜி கன்சல்டிங், அது கீழே ரிசர்ச் டெவலப்மெண்ட். ஸோ இது எந்த இடத்துல 3 ஒரே லைன்ல நிக்குது, எந்த இடத்துல கீழே வருது அப்படின்றத நம்ம ரீசர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 768ல பாத்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு, இது ஒண்ணு கீழே வந்து. ஸோ ரெண்டாவது கீழே இருந்த ரெண்டாவது மேல போயிடுச்சு. ஸோ 1 2 3 3 பாக்ஸ். ஸோ இது இன்னும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணா எந்த விதத்துல போகுது?
992ல மேல வரும் 992. ஸோ 992ல ஆல்மோஸ்ட் ரெஸ்பான்சிவ் வந்தது எல்லாமே மேல இருந்துச்சு. ஸோ 992 என்ன இருக்கு அப்படின்றது நம்ம இந்த கிரிட்ல பார்த்தோம்னா எல்ஜி. ஸோ எல்ஜி டிவைஸ் லார்ஜ் டிவைஸ்ல வரும்போது எல்லாமே பக்கத்துல வருது, 3 டிவோ ஒன்னா வருது. 992க்கு கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவா அவன் பண்ணிட்டான். 991ல எல்லாமே கீழே வந்துடும். ஸோ இதுதான் காலம்னு சொல்றது வந்து இந்த செக்ஷன்ஸை தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் போடும்போது அதுல என்ன இப்போ காலம் போட்டிருக்காங்க அதுவும் நம்ம செக் பண்றோம். ஸோ இது ஒரு டிவ், இது ஒரு டிவ், இது ஒரு டிவ். இவன் பாரு எத்தனை காலம் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ காலம் LG4 லார்ஜ் டிவைஸ் 992ல 4 காலமா நிக்கணும்னு போட்டிருக்கான். அதாவது 3 காலம் வரும். ஸோ 4 4 4 4 4 4 12 12 டிவைடட் பை 4 போட்ட அப்படின்னா 3. ஸோ 3 டிவ்னால இங்க நிறுத்த முடியும், பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் காலம். ஸோ அதே வந்து எம்டி டிவைஸ் மீடியம் சைஸ் டிவைஸ்லயும் பார்த்தீங்கன்னா 4 காலம் வேணும்னு போட்டிருக்கான். அதே இது எஸ்எம்ல பார்த்தோன்னா 6. ஸோ ஸ்மால் டிவைஸ்ல இந்த பக்கம் ஒரு டிவும் இந்த பக்கம் ஒரு டிவுன்றது தான் இதோட கணக்கு. ஓகேவா? ஸோ இந்த காலம் XS2ன்றது ரொம்ப ஸ்மால் டிவைஸ். ஸோ XS2ல 12னா ஒரே ஒரு டிவு மட்டும் பிளேஸ் பண்ணா போதும், அதுக்கு மற்ற டிவ் எல்லாமே அதுக்கு கீழே வரும். ஸோ இப்படிதான் எழுதணும். ஸோ இதுல என்ன டவுட் இருக்காப்பா? இதுதான் மெயின். இல்லண்ணா, புரியுதுண்ணா. இது மட்டும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லலாம். ஓகே. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து காலம் தனித்தனியா பார்த்தோம். நான் போட்ட எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா 4XS. ஸோ நீங்க ஒரே காலம்ல எல்லா XS, SM, MD, LG, XXL எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்தந்த வித் சைஸ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். இந்த சைஸ்க்கு வந்து ஸோ எப்படின்னா 768. ஓகேவா? 768க்கு எப்படி வரணும் அப்படின்றத இவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு 7 இது வந்து LG 992. எனக்கு 992லயும் 4 காலம் 4ஆவே இருக்கணும், MDலயும் 4ஆவே இருக்கணும். ஆனா SM வரும்போது மட்டும் 6 ஆயிடணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ SM பார்த்தீங்கன்னா 576. 576ல இது எப்படி ஆகுது? 576 576. ஸோ எஸ்எம்ல வந்து 6, எஸ்எம்ன்றது 576. 576 நான் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா என்ன எடுக்குது? இந்த எஸ்எம்ஏ எடுக்கல. ஸோ ஸ்ட்ரைட்டா வந்து காலம் XS12 போயிடுச்சு. ஸோ காலம் விட்டு சேஞ்ச் ஆகுதா பாருங்க. அதாவது என்னன்னா SM6 வந்துடுச்சா? ஸோ SM6 வந்து மினிமம் வித் 768. ஓகே. இதுல என்னன்னா வந்து ஆக்சுவலி இது வந்து புது வெர்ஷன், இவன் போட்டிருக்கிறது பழைய வெர்ஷன். பழைய வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா SMன்றது 768. புரியுதா? இது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓப்பனிங் நியூ டேப் வெர்ஷன் ரொம்ப முக்கியம். 3.4.1 பூட்ஸ்ட்ராப் வெர்ஷன் தெரியுதா? 3.1. நம்ம யூஸ் பண்றது என்ன வெர்ஷன்? 5.1. ஸோ அந்த வெப்சைட்ல இருக்கிறத விடவும் ஹையர் வெர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஹையர் வெர்ஷன்ல என்ன ஆச்சு அப்படின்னா
புதுசா 2 எக்ஸல் டபுள் எக்ஸல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில டைம் வந்து ஆல்ரெடி பண்ண பழைய வெப்சைட் உங்களுக்கு ஏதாவது புது பேஜஸ் பண்றதுக்கோ இல்ல ரெஸ்பான்சிவ் பண்றதுக்கோ உங்களுக்கு ஓகேவா. ஸோ இந்த ஒரு பேஜஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் கம்பெனில இந்த மாதிரி ஒரு புதுசா இதுக்கு ஒரு பேஜ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நம்ம என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னா, இங்க எழுதியிருக்க SMMDA இதுல நம்ம புதுசா எழுதக்கூடாது இந்த வெப்சைட்ல. புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல என்ன பூட்ஸ்ட்ராப் வெர்ஷன் யூஸ் பண்றாங்கன்றத பார்த்துக்கிட்டு தான் நம்ம இங்க வந்து இதை ரெஃபர் பண்ணணும். இங்க ஒண்ணு இருக்கான்னு செக் பண்ணணும். Get Bootstrap 3.1. Oh, sorry, 3.4. 4.0. இந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா 3.4 ஓகேவா. ஸோ இந்த கிரிட் இந்த இதுல பாத்தீங்கன்னா லார்ஜ் டிவைஸ், மீடியம் டிவைஸ், ஸ்மால் டிவைஸ், எக்ஸ்ட்ரா ஸ்மால் இவ்வளவுதான் இருக்கு. இது என்னன்னு புரியுதாப்பா இது நான் சொல்றது? புரியுதுண்ணா. ஏன்னா பூட்ஸ்ட்ராப் வந்து எப்போ பூட்ஸ்ட்ராப்னு இல்லை, பூட்ஸ்ட்ராப்பா இருக்கட்டும் எந்த ஓப்பன் சோர்ஸா இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து ஃபோன் ஆண்ட்ராய்டு விடுறாங்கன்னா இல்லை ஐஃபோன் விடுறாங்கன்னா 10, 11, 12 போற மாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 1 வெர்ஷன் போற மாதிரி நம்ம பூட்ஸ்ட்ராப் எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன், ஐ மீன் PHP ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து வெர்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா. ஸோ நீ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷனை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா. ஏன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க அப்கிரேட் பண்ணிடுவாங்க, போயிடும். ஏன்னா பழைய வெர்ஷனோட மைனஸை வந்து அத சில தேவையில்லாத விஷயங்களை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு தான் புது வெர்ஷனே ரிலீஸ் பண்றாங்க. இல்ல ஏதாவது ஒரு ஃபிக்சஸ், இப்போ ஆண்ட்ராய்டு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ற அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு வெர்ஷன் வரும். ஓகேவா. அதுல இருக்க இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி இது வந்து அப்கிரேட் வந்துட்டே இருக்கும். ஸோ இது எப்போ நம்ம வந்து மெயினா பார்க்கணும்னா, ஏதாவது பழைய வெப்சைட்டை நீ ரெஃபர் பண்ற, இல்ல பழைய வெப்சைட் ஒரு பேஜ் நீ பண்ண வெப் பேஜ் பண்ண சொல்லி வருது, புதுசா ஒரு பேஜ் பண்ண சொல்லி வருதுன்னா அதுல ஆல்ரெடி என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்களோ ஸோ அதை தான் நீ பார்த்துக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து 3.4 போடுறாங்க. ஸோ நம்ம செக் பண்றது பார்த்தோன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.1. ஸோ இதுல பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5, 6 இதுல பார்த்தோன்னா 6 டிவைஸ் வித்து கொடுத்துருக்கான். ஸோ அவன் யூஸ் பண்ணியது வந்து 4 தான். ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் வச்சு காலம் எஸ்எம்ன்றது, ஸோ காலம் எஸ்எம்ன்றது 50%, 768. ஓகேவா. ஸோ காலம் எஸ்எம்ன்றது ஸ்மால் டிவைஸ் 768, காலம் எஸ்எம் ஸ்மால் டிவைஸ் 768. ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ இதுவும் அதுவும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா. ஸோ ஒரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த காலம் போட்டோம்னா அந்த ரீசைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து லார்ஜ் டிவைஸ்ல 4 காலம் இருக்கணும், மீடியம் டிவைஸ்ல 4 காலம், ஸ்மால் டிவைஸ்ல 2 காலம். 2 காலம்ன்றது என்னன்றது புரியுதா. 6 இந்த பக்கம் 6 இப்போ 12/6 போட்ட அப்படின்னா 2 வருது. ஸோ 2 காலம் வரும். ஸோ இந்த 2 காலம்ல என்ன போட்டுருக்காங்க, வித் 50%, இது ஒரு 50%, இது ஒரு 50%. ஓகேவா. இன்னும் ரீசைஸ் பண்றேன். XS12 பார்த்தீங்கன்னா வித் 100%. ஸோ வித் வந்துச்சு. ஸோ நான் காலம்னு சொல்றது இங்க வெப்சைட்ல வர இதுதான். ஸோ லெஃப்ட் ரைட். ஸோ இந்த காலம் புரிஞ்சிச்சுனாலே மேக்ஸிமம் வித் ரெஸ்பான்சிவ் சைடு நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போய் என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஒரு பாக்ஸா இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஓகேவா. ஸோ இது இந்த நடுவில் இந்த ஏன் சொன்னேன் அப்படின்னா, இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். நம்ம வந்து ரெஃபர் பண்றது எல்லாமே ஓரளவுக்கு ஓல்டு சைட்டை தான் ரெஃபர் பண்ணணும். ஓகேவா. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க வந்து எஸ்எம்னு போட்டிருக்கு, ஆனா இங்க வேற வித்து வருது.
வேற ரெஸ்பான்சிவ் விட்டது. ஆனா நான் சொல்லி கொடுத்தது வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது புரியுதா பாக்காது? இது புரியுதா உனக்கு? லார்ஜ் டிவைஸ்ல புரியுது புரியுதுண்ணா. இந்த சைஸ் எடுக்கணும், ஸ்மால் டிவைஸ்ல இந்த சைஸ் எடுக்கணும். ஆனா இப்போ நம்ம குடுக்குறோம்னா, ஹலோ சொல்லுப்பா. இதுல குடுக்கும் போதே நம்மளுக்கு விசிபிள் ஆயிடும்லண்ணா இதுல பார்த்தாலும்? ஆமா ஆமா விசிபிள் ஆயிடும். ஓகே ஓகே. இதுல கொடுக்கும்போதே என்ன சொல்ற? கோட் அடிச்சிட்டு பிரவுசர்ல பார்க்கணும்னு சொல்றியா? இப்போ இதுல எஸ்எம்னு கொடுத்துருக்கோம்லண்ணா, எஸ்எம் எக்ஸ்எம் அதெல்லாம் கொடுக்குறோம்ல. இப்போ சிஎஸ்எஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் வச்சுக்காதீங்களா இந்த சைஸ் இந்த சைஸ் அந்த மாதிரி வைக்க தேவையில்லை நம்மன்னு கேக்குறேன். ஆமா இந்த மாதிரி வைக்க தேவையில்லை. ஹலோ கேக்குதாப்பா? ஹலோ 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 அண்ணா கேக்குதா பேசுறது? கேக்குது கேக்குது. கரண்ட் போயிடுச்சு. ஹலோ கேக்குதாண்ணா? கேக்குதுப்பா. நான் கேக்குதுப்பா, நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. விட்டு விட்டு கேக்குதா? ஹலோ